பொங்க பொடிக்குள்ள சாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏம்மா சரியா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு பொண்ணம்மா. இன்னும் ஒரு கரும்பு கட்டும் மஞ்சள் கொடையும் வாங்கணும். அது நான் வரையில கொண்டு வந்துடுறேன். மாடசாமி தோட்டத்துல பனங்கிழங்கு போட்டிருக்கான். அவன்கிட்ட ஒரு 3 கட்டு பனங்கிழங்கு சொல்லியிருக்கேன். 3 கட்டு படங்களுக்கு யார் திங்க போறா? சின்ன பொண்ணுக்கு நாத்தனார்னா பக்கத்துல தானே இருக்காவோ, ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணுவாவோ. ஆமா பொண்ணம்மா, பொங்க பொடியை குறைச்சி கொடுக்க வேணாம். சரிம்மா, அப்ப எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்து சரியா எடுத்து வச்சிரு. ஏன் பொண்ணம்மா, சில்வர்ல ஒரு குத்து பணம் கொடுக்கணும். இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறியா? ஆமா, குளிச்சு கிளம்பி தானே இருக்கேன். இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்க நீங்களும் உட்காந்துட்டே இருக்காதீங்க. போய் ஒரு கரும்பு கட்டு மஞ்சள் கொலை, வேற என்னது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்ப இன்னைக்கு போயிருவோமா? எப்படி இன்னைக்கு எங்க போவ? அந்த சின்ன பொண்ணு நாய் இங்கெல்லாம் கிடக்கு. அவ மாமியா வீட்டுல போய் இருந்தா தானே நம்ம இந்த பொங்கல் சீரெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்ப சின்ன பொண்ணு இன்னைக்கு போக சொல்லிடுவோமா ஊருக்கு? நாளைக்காட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். ஆட்டும். அப்ப நான் வண்டிக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்களே அவளை இன்னைக்கு ஊருக்கு போக சொல்லுங்க. நான் சொன்னேன் எங்க கேட்க உங்க மாவா? ஏன் கேட்க மாட்டா? கூப்பிடு பொண்ணுமா, நான் சொல்றேன். எப்பா என்ன கூப்பிட்டியா? ஆமா, அந்த பொங்கல் சீரெல்லாம் உங்க வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். நீ எப்ப ஊருக்கு போற? நீ போனதான் நாங்களாம் இதை எடுத்துட்டு வர முடியும். இப்ப நான் இங்க இருந்தா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏ கிறுக்கி, நீ இங்க இருக்கையில நான் யாருக்கு கொண்டு போய் பொங்கச்சீரை கொடுத்துட்டு வருவேன்? பேசுறா பாரு. ஏமா, நீ எங்க மாமியா வீட்டுக்கு தானே கொண்டு போற, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஏடி, நீ அங்க இருந்தா தானே கொண்டு வந்து கொடுக்க முடியும் உனக்கு. ஷே அப்பப்பா, எப்படியாவது இவளை அடிச்சு விரட்டிடணும் மாமியா வீட்டுக்கு. அதுக்கு தான் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏ சின்ன பொண்ணு அப்பா, இவகிட்ட சொல்லி புரிய வைங்க. எப்படி பேசுற பாத்தீங்களா? சின்ன பொண்ணு, இந்த கூரத்தவ மாதிரி பேசாத சின்ன பொண்ணு. நீ உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போ சின்ன பொண்ணு. போயிட்டு பொங்கல்லாம் முடிச்சிங்க வா. பாரு, மாப்பிள்ளைக்கு உனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கு. சாமா எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எல்லாம் கொண்டு வந்து அங்க கொடுக்கணும்ல. பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால நீ இல்லாம இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அங்க போய் இரு, நாங்க பின்னாடியே வந்துருவோம். சரிப்பா, போறேன். அப்ப சாயங்காலம் கிளம்பட்டா? ஏன் டீ சாயங்காலம் கிளம்புறீங்க? இப்ப இந்த வீட்ல இருந்து என்ன ஆணியை புடுங்க போற நீ? அப்ப உனக்கு ரேஷன் கடைக்குல யார் போயிட்டு வந்து தாரா? ரேஷன் கடைக்கு எனக்கு நேரம் இருக்கையில நான் போய்க்கிறேன், நீ போ. ஆஹா, அதெல்லாம் முடியாது. உனக்கு ஏமாத்தி விடுவாவோ. நீ எனக்கு ரேஷன் கடைக்கு போறதுக்கு பைய கொடு. அம்பச்சக்கா போன் அடிச்சாவோ, நான் கிளம்பி போயிட்டு வரேன். போயிட்டு வந்து ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு. இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? போறேன். ஏ பேத்தி, தை பிறக்க போகுது. சீக்கிரம் இந்த ஆட்சிக்கு நல்ல செய்தி சொல்லு. நல்ல செய்தி தானே. நான் ஊருக்கு போறேன், அதுதான் உங்களுக்குலாம் நல்ல செய்தி. போட்டி இவகிட்ட மனுஷன் பேச முடியுமா? அத சொல்லலட்டி. வேற எதை சொல்ற? நான் ஆட்சி ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. உங்க அம்மையும் அப்பாவும் ஆட்சி தாத்தா ஆக வேணாமா? அதுக்கு என்ன குறைச்சல்? அதான் 2 பேருக்கு வயசாயிட்ட. ஆச்சி தாத்தா மாதிரி தான் இருக்காவோ. நம்ம தெருல இருக்க பள்ளிக்கூடத்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆச்சி தாத்தா தான் கூப்பிட்டு போகுதுவோ. பின்ன வேற என்ன வேணும்? அம்மா விடுமா தாயே, தெரியாம உன்கிட்ட கேட்டுட்டேன். அண்ணா, உங்க அம்மா பைய எடுத்துட்டு வந்துட்டா, நீ ரேஷன் கடைக்கு கிளம்பு. இந்தாட்டி சீனி, பச்சரிசி, வெல்லம், கரும்பு இதெல்லாம் தான் தராவோ. பத்திரமா வாங்கிட்டு வா. கீழே போட்டு தொலைச்சிடாத. பூடி பைய. சரி மத்தா, மதியானத்துக்கு என்ன சாப்பாடு? ரசத்தை வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன். மதியானம் சாப்பிட்டுக்க நான் கடை வரைக்கும் போகணும். என்னது ரசமா? சீ, வீட்டுல கிடந்த வேலையை முடிக்கிறதுக்கே நேரம் ஆயிட்டு. வேற ஒண்ணு எனக்கு சமைக்க முடியல. அப்ப முட்டை வாங்கிட்டு வரேன், துட்டை கொடு. ஆம்லேட்டாவது போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏட்டி, என்ன விளையாடுறியா? வீட்டுல வெள்ளை அடிச்சு இப்பதான் எல்லாத்தையும் கழுவி பறக்கி எடுத்துருக்கேன். முட்டை போட போறியா? பொங்கல் கழியிற வரைக்கும் ஒண்ணு சாப்பிடக்கூடாது. சைவம் தான் வீட்டுல. அடக்க அடவுல, நான் என்ன சிக்கனு மீனா கேட்டேன்? வெறும் முட்டை தானே. முட்டைனாலுமே அசைவம் தான், அதை திங்க கூடாது. வெளியிலயும் எங்கேயும் போய் தின்னுட்டு வீட்டுக்குள்ள வந்துடாத. ஏன் சின்ன பொண்ணு, இப்பதான் வீட்டெல்லாம் கழுவி பறக்கி எடுத்திருக்கு. அசைவம் சாப்பிடக்கூடாது சொன்ன கேளு. ஆச்சி, முட்டை வெஜிடேரியன் தான், அசைவம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுதான். நீ சீக்கிரமா போயிட்டு வா. அடுத்தாப்புல உன் மாமியா வீட்டுக்கு பஸ் ஏற்றி விடணும் உடைய. இங்க இருந்து ஆளாளுக்கு டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. நான் என் மாமியா வீட்டுக்கே போயிடுறேன். ஏன் பொண்ணம்மா, அவ போயிட்டால முறைச்சுக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் அள்ளி ஒரு கவர்ல பேக்ல எல்லாம் போட்டு நல்ல பத்திரமா வை. எம்மாடி அம்மா, வீட்டை ஒதுங்க வச்சு எடுக்கிறதுக்குள்ளயுமே ஒரு பாடம் ஆயிட்டே. இன்னும் ரேஷன் கடைக்கு வேற போகணும். அங்க எம்பிட்டு நேரம் காத்து கிடக்க போறனோ தெரியல. அடுத்தால காய்கறி வாங்க சந்தைக்கு போகணும். எந்திரிச்சு நிக்கிறதுக்கே முடியலையே, தலை கிறுகிறுன்னு சுத்திக்கிட்டு வருது. நான் என்னன்னு நடந்து போய் இதெல்லாம் வாங்கிக்கிருவேன். என்ன ஆனாலும் நம்ம தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். போவோம், வேற என்ன செய்ய.
ஏ கீதை கிளம்பிட்டியா இல்ல நான் போட்டுமா? வந்துட்டேன் என்ன அவசரப்படுத்துறாரு? பையி காடெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாமா? ரேஷன் கடை இந்ததான் இருக்கு, நடந்து போக வேண்டியதானே? ஏன் அந்த வழியா தானே போறீங்க? பைக்ல கூட்டி போய் விட்டா என்ன உங்களுக்கு? வரையில பொருளெல்லாம் தூக்கிட்டு நான் தான் சமந்திரி நடந்து வரணும். சரி சரி, சாவி எடுத்து வீட்டை பூட்டிட்டு வா. ஏங்க உங்க ஆபீஸ்ல இன்னைக்கு பொங்கல் வைப்பாவளா? பொங்கலுக்கு ஆபீஸ் வேணா ஒப்பாவோ, பொங்கல் எங்க போய் வைக்கிறது? ஏங்க பொங்கலுக்கு படத்துக்கு எங்கயாவது எங்களை வெளில கூட்டி போவீங்களா? ஏ கீதா, எனக்கு முதல்ல லீவு கொடுக்கானான்னு பாப்போம். வீட்டுல இருந்தா கூட்டு போறேன், வா. நேரம் ஆயிட்டு இருக்க ஆபீஸ்க்கு. வேலைக்கு போற நேரத்துல நின்னு கதை விட்டுட்டு கிடக்கான். இப்ப இந்த மனுஷங்கிட்ட நான் என்ன கேட்டுப்புட்டேன்? போறத பாரு நிக்காம. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். என்னடிகளா வருஷம் இப்படி நீளமா போய்கிட்டே இருக்கு. என்னைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு? காலையில இப்படி சீக்கிரமா வந்தே இவ்வளவு பெரிய லைன் நிக்க. அப்ப நம்மளுக்கு முன்னாடி இருக்கவள நைட்டே இங்க பாய விரிச்சு படுத்திருப்பாவளோ. குடுக்கிறது 1 கிலோ பச்சரிசி, வெல்லமும் ஒரு கரும்பும். இதுக்காக யார் வடிய படி நைட்டே இங்க வந்து படுத்து கிடப்பா? இல்லடிகளா சொன்னேன். ஏ கீதாக்கா, என்ன சின்ன பண்ணே? ஏன் இங்க திரும்புங்களேன். திரும்ப சொன்னா எல்லாம் ஒண்ணு போல திரும்புதுவோ பாரு. கீதாக்கா, நீ அழகா இருப்பேன்னு நினைக்கல கீதாக்கா. அப்ப ரொம்ப அழகா இருக்கேனா சின்ன பண்ணே? ஏன்னு கேளேன். ஏண்டி? ஏன்னா நீ அழகாவே இல்ல. இங்கேரு, நானே வேகாத வெயில கடுப்புல நின்னுட்டு இருக்கேன். தலைவலி பண்ணாத. பேசாட்டி இரே சின்ன பொண்ணு நீ. சரி சரி அக்கா, ஒரே ஒரு கடிஜோக் சொல்றேன் கேளுங்களேன். சொல்லி தொலை. 6ம் 6ம் சேர்ந்தா என்ன வரும்? 6 வாரம் சேர்ந்தா 66 அடி. இல்ல. சின்ன பொண்ணு 12. நோ நோ. அப்ப 6 6 36 அடி. அட இல்லம்மா. என்னன்னு நீயே சொல்லி தொலை. யாராவது யோசிச்சு சொல்லுங்கக்கா. என்ன தாண்டி வரும் சொல்லி தொலையேன். 6ம் 6ம் சேர்ந்தா வெள்ளம் வரும். எப்பா தாங்க முடியல. கூட்டம் குறைஞ்சிட்டான்னு பாரு லட்சுமி. சீக்கிரம் வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுவோம். வீட்டுல வேற இன்னும் நிறைய வேலை இருக்கு. அப்படியே தான் இருக்கு அம்புஜம். ஒருத்தரும் நவல்ற மாதிரி தெரியல. கீதாக்கா, உங்களை பின்னால தள்ளினா என்ன ஆகும்? தள்ளி கிள்ளி தொலைஞ்சிடாத, கீழே விழுந்துருவேன். இல்லக்கா, உங்களை பின்னால தள்ளினா பின்னு வளைஞ்சு போயிரும். ஒரு அளவுதான் பொறுமை பாத்துக்க. அட 4 முடி எப்படி அடிக்குது பாரு. ஓ பிள்ளைக வெங்கடேசு ஓ பிள்ளைக வெங்கடேசு. ஏட்டி அந்த பையன் பேரு வெங்கடேஷ் இல்லடி சுரேஷ். அட நான் பாட்டு பண்ணமா. 1 கிலோ பச்சரிசி வெள்ளத்துக்கு எம்பிட்டு நேரம் கால் கடக்க நிக்க வேண்டியதா இருக்கு. அண்ணா அண்ணே சீக்கிரம் பார்த்து போட்டு கொடுங்க. ஏல என்னத பார்த்து போட்டு கொடுக்கணும் உனக்கு? என்ன திறந்த வீட்டுல ஏதோ நாய் பூந்த மாதிரி வந்து நிக்கிற? வரிசையில நிக்கிற எங்களோட எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இங்க பாருங்க பாட்டி, நாய்க்கு எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க பொம்பளை வரிசையில நிக்கீங்க, நான் ஆம்பளை வரிசையில நிக்கேன். ரேஷன் கடையில ஏதோ ஆம்பளை பொம்பளை இங்க ஒரே வருஷம்தான். போ போய் பின்னாடி போய் நில்லு. என்ன பாட்டி ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நான் இங்க தான் நிப்பேன். என்னல என்ன ஜெண்டர் சைடுல நீ பேசிட்டு இருக்காத. என்ன உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா நிறைய பேசுவியா என்கிட்ட வந்து? நாங்கள் 1.5 மணி நேரமா கால் கடுக்க இங்க நின்றுட்டு இருக்கோம். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏ அம்மா, காதுல இருந்து ரத்தம் தான் வரல இன்னும். வடிவு பாட்டி ஏன் தான் இந்த கீறுதோ தெரியல. சும்மா இரு சின்ன பொண்ணு. வடிவு பாட்டி கேக்குறது நியாயம் தான். அந்த பையன் இப்பதான் வந்தான், மொதா போய் நிக்கிறான் பாத்தியா? ஏ தம்பி, நாங்கெல்லாம் கால் கடக்க நிக்கோம். நீ வந்தவனே பூந்துட்டு போனா எப்படி? போப்பா போய் பின்னாடி நில்லு. ஏக்கா, என்னை பத்தி எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? நானும் வரிசையில நின்றுதான் வாங்க வந்திருக்கேன். பேசாடி நில்லுங்க. என்னடா இவ்வளவு பெரிய ஆள் சொல்லுது ரொம்ப என்ன பேசிட்டு இருக்க? ரேஷன் கடைக்கு வர ஆம்பளை இல்ல என்ன வீட்டுல போய் சமைக்க போறீங்களா இல்ல சாமான் கழுவ போறீங்களா? சாப்பிட போறோம், சாப்பிட வீட்டுக்கு போய் கொட்டிக்கிட்ட போறோம். ஏல என்ன நக்கலா? எட்டுடி மிதிச்சன்னு வை, 10 ஊருக்கு அங்கிட்டு போய் கிடப்ப பாத்துக்க. பின்ன என்ன ரொம்ப இதை ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ராக்கு மாவன் தானே நீ? கொஞ்சம் பின்னாடி போய் நில்லு. நாங்களும் 5 பேர் தானே இருக்கோம், வாங்கிட்டு போயிருவோம். எல்லாம் எங்க அம்மையை சொல்லணும். என்னைய அனுப்பி விட்டு உயிரை எடுக்கா. கீதாக்கா, ஒரே ஒரு கடிச்சோக்கா, இப்பதான் ஞாபகம் வச்சு கேளுங்களேன். எம்மா தாய பேசாட்டி இரி. இல்லனா எனக்கு அரிசியும் வெல்லமும் கரும்பு வேணான்னு வீட்டுக்கு ஓடிடுவேன். உயிரை எடுத்துட்டு அலையாத. என்ன 4 மணி நீங்களே இப்படி பண்றீங்க? நான் சாயங்காலம் ஊருக்கு கிளம்பி போறேன் தெரியுமா? அங்க போய் நான் ஒத்தையில கிடப்பேன். யார்கிட்ட போய் பேச முடியும்? ஏன் டீ ஒத்தையில இருக்க? அதான் உன் கூட உன் மாமியா இருக்குமே, அதுகிட்ட போய் உன் கடிச்சோக்கு பூரா சொல்லு. ஒரே நாள் அந்த கிளவி மண்டையை போட்டுரும். அப்புறம் கதம் கதம் முடிஞ்சது. நீ ஃப்ரீயா இருக்கலாம் சரியா? இப்ப என்னைய ஆள விடுமா தாயி?
என் 4 முடி என் மாமியா இல்லைன்னா அப்புறம் நான் என்னத்துக்கு ஆவேன்? அப்புறம் என்னையும் என் புருஷனையும் யார் பாத்துக்கிறது? அதுவும் நல்ல கொஸ்டின் தான். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உனக்கு கடிஜோக்கு சொன்னா உனக்கு பக்கத்துல ஒரு பையன் நிக்கனே, அவன்கிட்ட சொல்லு. ஏல சுரேஷ், இவனை கூப்பிட்டதுக்கு அங்கிட்டு திரும்புறத பாரு. இவனுக்கு மட்டுமா திரும்ப தெரியும், எங்களுக்கும் தான் திரும்ப தெரியும். அவனுக்கு என் கடிஜோக்க கேட்க கொடுத்து வைக்கல, அம்பிட்டுதான். ஹலோ, சொல்லு பேபி. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஆமா பேபி, 3 இட்லி சாப்பிட்டேன். எங்க இருக்கேனாவா? நான் பொங்கல் ஷாப்பிங்ல இருக்கேன் பேபி, அப்புறமா பேசுறேன். ரேஷன் கடையில நின்னுக்கிட்டு என்ன உருட்டுறான் அந்த பிள்ளைட்ட. எஸ் பேபி. ஓகே ஓகே, பாயா. இதுக்கு பேரு உனக்கு பொங்கல் ஷாப்பிங்கு. பேபியா? அடையப்பா, இருல உங்க அம்மாட்ட போய் சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு தான் போக வைப்பேன். விடுடி, சின்ன பையன் கிட்டலாம் வம்புக்கு போறா பத்தியா? நான் கடிஜோக்கு சொல்றேங்க, கேட்க மாட்டேங்க அக்கா. நல்லா இருந்தா என்கிட்ட கேட்காம இருக்க போறான். எப்பா வடிவு பாட்டி வாங்கிட்டு போயிட்டாவுல, நம்மளும் இப்ப வாங்கிட்டு ஓடிடலாம். இது செமத்துட்டு வேற போனமேட்டி. ஒரு ஆட்டோ கிட்ட வந்தா தேவலையா இருக்கும். ஆமா, ஆட்டோ 95 ரூபா பொருளுக்கு 150 ரூபா கேட்பான் ஆட்டோவுக்கு. அவனுக்கு தண்டை இறக்குறதுக்கு நம்மளே தலையில வச்சு தூக்கிட்டு போயிடலாம். சும்மா கிடக்கா. முன்னாடிலாம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதை வீட்டில் வாங்கி விஜய் அஜித் படத்துக்கெல்லாம் போவோம். இப்போ பணமும் தரல, பாடமும் வரல. இந்த வருஷம் நல்லாவே இல்லை. இது நம்ம கணக்கு டீச்சர்ல. டீச்சர் டீச்சர். யார் இது? சரியா பிடிபடுதையே. டீச்சர், நீங்க தான் எனக்கு கணக்கு எடுத்தீங்க. எப்படி இருக்கீங்க? சரியா தெரியலையே. யார் பண்ணி? கணக்கு டீச்சர், நான் தான் உங்ககிட்ட படித்தேன். சுரேஷ். சாரிப்பா, கொஞ்சம் வயசாயிட்டு பத்தியா, மறந்து போச்சு. நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். குண்டம்மா என்ன அடி அடிப்பா. என்னப்பா, நிறைய சுரேஷ் படிச்சங்க என்கிட்ட, மறந்து போயிட்டு. நான் வாரேன். ஓகே, தேங்க்யூ டீச்சர். சட்டை புட்டுன்னு சாமான வாங்க, வீட்டுக்கு போவோம். அப்பா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்க நின்னோம்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். கூட ஒரு கரும்பு தாங்க அண்ணாச்சி. ஏம்மா, என்னம்மா நீங்க? ஆளுக்கு ஒரு கரும்பு தான். சீனி போடுறதுக்கு பைத்தாங்க. இந்தாங்க, உள்ள கவர் இருக்கு. கூட ஒரு கரும்பு கொடுத்தாதான் என்ன? அதான் இத்தனை கரும்பு இருக்க, குறைஞ்சா போயிருவிரு. அதானே, அது ஒரு கரும்பு கொடுத்தாரு, சூம்பி போய் இருக்கு எல்லாம். கொஞ்சம் நல்ல கரும்பை பார்த்து எடுத்து தரக்கூடாதா? கூடுக்கதான் வாங்கிட்டு போவாங்கக்கா. ஆளுக்கு ஒரு கரும்புன்னு எண்ணிக்கை கரெக்டாக தாங்க கொண்டு வந்திருக்கோம். கூட ஒண்ணுலாம் தர முடியாது. சரி, கொடுக்கறதா கொடுங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. என்னடி, தூங்காமவே பகல் கனவா? சும்மா தான் துளசி படுத்திருக்கேன். வா இங்க உட்காரு. கல்யாணம்லாம் ஆயிட்டுனா நீ உன் மாமியா வீட்டுக்கு போயிருவலடி. அப்புறம் உன் ஹஸ்பண்ட் கூட இங்கே இருக்கியோ இல்லை ஃபாரின் போறியோ? எங்களெல்லாம் மறந்துடுவ, அப்படிதானே காரு? அப்போ நீலாம் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஆடி இருப்ப, நீ உன் புருஷன் வீட்டுக்கு தானே போவ. அது மாதிரி தான் நானும். மேரேஜ்லாம் ஆகிட்டுனா நீ, உன் ஃபேமிலி, உன்னோட குழந்தை இப்படியே போயிருவலடி. என்னையெல்லாம் மறந்துடுவல்ல லூசு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் ஏன் வயசாகி முடியெல்லாம் நரைச்சி போனாலும் எப்பவுமே உன் கூட தாண்டி இருப்பேன். நீ என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ ஃபாரின் போயிட்டேன்னா எப்படி என் கூட இருப்ப? அது அது வந்து அப்படி போனா கூட நான் உன் கூட காண்டாக்ட்ல இருப்பேடி. ஆனா இந்த ஊர்ல இருக்கும்போது நான் உன் கூடயே தான் சுத்திட்டு இருப்பேன். ஏன் ஃபீல் பண்ற? ஃபீலிங்லாம் இல்ல. அப்ப எதுக்கு கேட்ட என்கிட்ட? போடி, லைட்டா ஃபீலா தான் ஆகுது. நீ, நான், வருண், சக்தி எல்லாரும் ஒன்னா இருப்போண்டி. அடி பாவி, வருண் பாசம் ஏன்டி இப்ப இழுக்கிற? இப்ப வேணா நீ இப்படி இருக்கலாம், ஃபியூச்சர்ல உன் மனசு மாறும். அது சரி, அப்ப மாறலனா? வருண் சார் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனால கண்டிப்பா மாறும். அதெல்லாம் அப்ப பார்க்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டு பேசிட்டு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உன்னோட 2 வருஷம் தான் நான் மூத்தவ. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படி நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்படியே சிங்கிளா ஹாப்பியா இருக்கலாம் நினைக்கிறியோ? அப்படிலாம் எங்க வீட்டுல விட்டுற மாட்டாங்க உனைய. மாப்பிள்ளை பார்த்து வேற யார் தலையிலையாவது உனைய கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி வருண லவ் பண்ற நீயே வீட்டுல சொல்லி செட்டில் ஆகுற வழிய பாரு. போதும்டி போதும், தெரியாம கேட்டுட்டேன். உன் அட்வைஸ் ஆரம்பிச்சுட்டு அதை தாங்க மாட்டேன். ஒரு வழியே சாமான் எல்லாம் வாங்கியாச்சு. கீதா, இந்த வருஷம் பொங்கலை வெளியில அடுப்புல வச்சு ஓலையில விடுவியா இல்ல கேஸ் அடுப்புலயே விட்டுருவியா?
நான் கேஸ் அடுப்ப வாசல்ல வச்சு அழகா பொங்கல் விட்டு இறக்கிடுவேன் அம்புஜக்கா. நான்லாம் ஓலையில தாம எப்பயும் பொங்கல் விடுவேன். யார் அந்த புகைக்குள்ள கிடக்கா? தீய தள்ளுறதுக்கு ஆள் வேணும். ஒத்தையில கிடந்து நான் எத்தனை நேரம் செய்ய? உங்களுக்கு ஆளுக்கு 2 பொட்டை பிள்ளைகள் வச்சிருக்கீங்க, உட்காந்து பாப்பாடுவா. ஏன் உன் மவனை கூட கூட்டுக்க வேண்டியதானே? போன வருஷம் என் மவனை நம்பி அடுப்பு ஓலையெல்லாம் வாங்கி வச்சேன். ஆனா அந்த பையன் எந்திக்கவே இல்லை. பொங்கல் எல்லாம் வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வந்தான். அதனாலதான் இந்த வருஷம் அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. பேசாட்டி கேஸ் அடுப்புலயே விட்டு இறக்கலான் இருக்கேன். சரிம்மா, உனக்கு எப்படி சௌரியமோ அப்படியே பண்ணு. ஏக்கா நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிருவேன், என்னைய தேடுவீங்களா? சத்தியமா தேட மாட்டா ஒட்டி. இதை நீ கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? என்கிட்ட கேட்டு நானே சொல்றேன். அம்புஜக்கா நீங்க கூடயாக்கா என்னைய தேட மாட்டீங்க? அது எப்படி சின்ன பொண்ணு தேடாம இருப்பேன்? உனே தேடுவேன். சின்ன பொண்ணு அது எதுக்கு தேடுவாங்க? அம்புஜக்கா காக்காவுக்கு வடை பொங்கல் எல்லாம் வைப்பாவுல்ல, அப்ப காக்கா வடையை எடுத்துட்டு போயிருவியோன்னு பயந்து வைப்பாவோ. இந்த வருஷம் நீ இல்லையா? பயப்படாம தைரியமா கொண்டு போய் வச்சுட்டு வருவாவோ. என் 4 முடி, நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுண்ணே. காக்காக்கு வச்ச வடையை போய் எடுத்து திங்கிற அளவுக்கு கேவலமான பிறவி கிடையாது. அம்மா ரோட்ல வச்சு சண்டை இழுத்துறாதீங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் தருவான்னு பார்த்தா தரல பாத்தீங்களா? 1000 ரூபாய் தந்துருந்தா என்னத்தையோ பொங்கலுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆமா லட்சுமி, தரலையா என்ன செய்ய? என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பேன்க்கா. எம்மாடி, யார் அந்த நல்லவா? மூஞ்சி காட்டி பாப்போம். நான் தான் 4 முடி. ஏதாவது சொல்லி போட போறேன். என்ன போய் சொல்றா? ஏன் கீதா, அவ காசு இருந்தா ஹெல்ப் பண்றதுன்னு சொன்னா? நீங்க வேற அம்பஜக்கா ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. அவ வீட்டுக்கு போனேன் 4 கேலண்டர் வச்சிருந்தாவக்கா. இந்த சின்ன பொண்ணுகிட்ட ஒரே ஒரு கேலண்டர் தான் கேட்டேன், தர மாட்டேன்ட்டாலே. பிரியா வந்து 4 கேலண்டர்ல 1 தரதுக்கு அவளுக்கு மனசு வரல. இதுல இவளுக்கு காசு வந்தா ஹெல்ப் பண்ணுவாளாம். என்ன போய் சொல்றா? சரி கீதா வீடு வெரசா நடங்க. இன்னும் வீட்டுல போய் இதை வச்சுட்டு காய் வாங்கறதுக்கு சந்தைக்கு போகணும். பொங்கலுக்கு செங்கரும்பு பூவால பூங்கரும்பு செங்கனையா தின்னதுன்னு சொன்னாங்க. செங்கனையா தின்னிருக்க நியாயமில்ல, அடைச்சித்த கத்தி பூவிலிய நம்பவில்ல. உச்சி வகுந்த எடுத்து பிச்சி பூ வச்ச கிளி தச்ச மலர் பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.